ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரீஸான கேம்ப் ஃபயர் குக்கிங் இன் அனதர் வேர்ல்டு சீசன் 1 எபிசோட் 5 தான் இன்றைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த எபிசோடுக்கு அப்புறத்துல இருந்து ஸ்டோரி லைன் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக போக ஆரம்பிக்கும். அண்ட் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அனிமே அப்படிங்கிறதுனால ரொம்ப லாஜிக்கலாக எதிர்பார்க்காதீங்க. சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கேம்ப் ஃபயர் குக்கிங் இன் அனதர் வேர்ல்டு சீசன் 1 எபிசோட் 5. காடஸ் வேர்ல்டு காமிக்கிறாங்க. என்னோட சர்வன்ட் ஃபென்ரிர் ஒரு ஹியூமன் கூட கான்ட்ராக்ட் போட்டிருக்கா. அதுவோ இந்த மாதிரி ஒரு ஹியூமன் அப்படின்னு நம்ம ஹீரோ சாப்பிட்றத காடஸ் நின்று பார்த்துட்டு இருக்காங்க. ஃபெல் ஃபாஸ்ட்டாக ஓடி வந்ததுல நம்ம ஹீரோ கிள விடவும் என்னப்பா அவனுக்கு அடிபட்டிருக்கு அப்படின்னு ஃபெல் கேட்குது. எல்லாம் நீ என்ன இவ்வளோ ஃபாஸ்ட்டாக தூக்கிட்டு வந்ததுனால தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ கடலுக்கு வந்துட்டோமான்னு ஃபெல் கேட்குறான். இல்லை இது ஒரு லேக் தான், பட் ஃபிஷிங் ராட் இருந்தால் ஃபிஷிங் பிடிக்கலாம் நம்ம ஹீரோ சொல்லவோ. லைட்னிங் ஜஸ்ட் ஃபெல் யூஸ் பண்ணவுமே எல்லா மீனும் இறந்து மேலே மிதந்துட்டு இருக்கு. எல்லாமே செத்துட்டா நம்ம ஹீரோ கேட்கவோ இல்லை அன்கான்சியஸாக இருக்கு, கொஞ்ச நேரத்தில் எந்திரிச்சு நீந்த ஆரம்பிச்சிடும் அப்படின்னு ஃபெல் சொல்லவோ. அதுக்குள்ள நம்ம ஹீரோ தேவையான மீன் எல்லாத்தையும் பிடிச்சி வைக்கிறான். அந்த கலர் கலராக இருக்கு பாரு, அந்த மீன் எடு, அது சாப்பிட்டாலே வாய்க்குள்ள ஒரு மாதிரி பண்ணும் அப்படின்னு சொல்லவோ. ஆனால் அதை பார்த்தா பாய்சனா தெரியுது அப்படின்னு நம்ம ஹீரோ எடுத்து அதை அப்ரைஸ் பண்ணி பார்த்தா பாய்சன் லேக் ஃபிஷ்னு போட்டிருக்கு. என்னப்பா தூர போட்டேன்னு ஃபெல் கேட்கவோ, அது பாய்சனஸ் தான், பிளஸ் பண்ணிருக்கிறதுனால நீ அஃபெக்ட் ஆக மாட்டேன். ஆனால் நான் அதை எடுத்து வச்சா என்னோட இன்கிரீடியன்ஸ்ல பாய்சன் கலந்து எனக்கு ஏதாச்சும் ஆயிரும், உனக்கு வேற நல்லா சமைச்சு தரேன், அது மட்டும் வேணா நம்ம ஹீரோ சொல்லவோ. ஃபெல்லோ சாரின்னு சொல்றான். இப்போ நம்ம ஹீரோ எல்லா ஃபிஷ்ஷையும் கிரில் பண்றதுக்காக தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் வாங்குறான். மீட் வாங்குப்பான்னு ஃபெல் சொல்லவோ. முடியாதுன்னு நம்ம ஹீரோ சொல்றான். மாஸ்டர் செஃப் ஆகுறது அப்படின்னு வீடியோ பார்த்தது இப்போ எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குதுப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ நினைச்சிட்டு நிறைய டைப்ஸ் ஆஃப் மீன் இருக்கு, அது எல்லாத்தையுமே வேற வேற டிஷ்ஷா சமைச்சிட்டு இருக்கான். மீனை வெட்டி ஒரு ஃபாயில் பேப்பர்ல ஆயில ஊத்தி அதுல கொஞ்சம் ஆனியன், பெப்பர், சால்ட், பட்டர் இந்த மாதிரி தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் போட்டு அப்படியே அதை மடக்கி ஹீட் பக்கத்துல வைக்கிறான். ரெடி ஆயிட்டான்னு ஃபெல் கேட்கவோ இன்னும் இல்ல வெயிட் பண்ண அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு அந்த ஃபிஷ் மேல கொஞ்சம் மாவை கலந்து இப்போ அப்படியே ஒரு ஃப்ரை பண்றான். சால்டல் கிரில், ஃபாயில் கிரில், கிங் டாரட் அப்படின்னு சொல்லி 3 டிஷ் நம்ம ஹீரோ ரெடி பண்றான். இது என்னப்பா கடிக்கவே முடியல அப்படின்னு ஃபெல் கேட்கவும் ஃபாயில் பேப்பரை ஓபன் பண்ணணும், வெயிட் பண்ண அப்படின்னு நம்ம ஹீரோ ஓபன் பண்ணி கொடுக்குறான். இப்போ இவங்க 2 பேருமே அதை சாப்பிட்டு பார்த்துட்டு வா வேற லெவல்ல இருக்கு அப்படின்னு சொல்லி என்ஜாய் பண்ணி சாப்பிடுறாங்க. நம்ம ஹீரோ அவனுக்காக தனியா பீரோ சேர்த்து ஆர்டர் பண்ணியிருக்கான். இன்னைக்கு நைட்டு செம என்ஜாய்ஃபுல் அப்படின்னு நம்ம ஹீரோ என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். அந்த பீரோட ஃபிளேவருக்கு ஏற்ற மாதிரி எல்லா டிஷ்ல இருந்தும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டு கொஞ்சம் பீரு கொஞ்சம் சாப்பாடு அப்படின்னு மாத்தி சாப்பிட்டு இருக்கான். எனக்கு இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னு ஃபெல் கேட்கவோ சரி நம்ம ஹீரோ ரெடி பண்றான். சாப்பாடு செஞ்சு கொடுக்கறதுக்குள்ளேயே நான் செத்துருவான் போலியா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இப்ப 2 பேரும் ஒரு வழியா வயிறு ஃபுல்லா ஆகுறாங்க. இப்படி காட்டுக்குள்ள உட்காந்து குடிச்சு சாப்பிட்றது ஏதோ கேம்பிங் வந்த மாதிரி இருக்கு நம்ம ஹீரோ சொல்லவோ. அப்ப கேம்பிங்னா நீங்க எப்பவும் இப்படிதான் பண்ணுவீங்களா ஃபெல் கேட்கறா. அப்ப நம்ம ஹீரோ போயிட்டு இருக்கும்போது ஒரு ஸ்லைம் வருது. என் பேரியர் ஏன் ஒர்க் ஆகல நம்ம ஹீரோ கேட்கவும் வேக்கா இருக்கிற மான்ஸ்டருக்குலாம் எதுக்கு பேரியர், அதாவது ஒர்க் ஆகல அப்படின்னு ஃபெல் சொல்லுது. அப்ப இந்த ஸ்லைம் என்ன அட்டாக் பண்ணாதா அப்படின்னு நம்ம ஹீரோ அதை தொட்டு பார்த்துட்டு இதுவோ கை கொடுக்குது கியூட்டா இருக்கு அப்படின்னு அதை அப்ரைசல் பண்ணி பார்த்தா ரொம்பவே வீக்கா இருக்கு. இது பிறந்தே 3 நாள் தான் ஆகுதா அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இதுக்கு பசிக்குது போலியா. ஆனா எல்லா சாப்பாடு காலியே நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருந்தா நம்ம ஹீரோ கிட்ட வேஸ்டா கிடக்குற பாட்டில் அது உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கு. அப்படியே அந்த டேபிள்ல இருக்கிற எல்லாத்தையும் சாப்பிடுவோம். ஹே இந்த பேன் எல்லாம் சாப்பிட கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோ தடுக்கிறா. இப்ப பிளேட்டை போய் அது சாப்பிட்டுட்டு இருக்கு. நம்ம ஹீரோ டக்குன்னு அதை பிடிங்கி வைக்கிறான். குப்பை எல்லாத்தையும் அதுகிட்ட கொடுக்கவோ அது சாப்பிட்டு முடிச்சிருது. உண்மையிலே நீ ரொம்ப குட் பைன்னு சொல்லவும் அந்த ஸ்லைம் ரொம்பவே ஹாப்பி ஆகி இப்ப நம்ம ஹீரோ மேல வந்து உட்காருது. இது நல்ல ஸ்லைமா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். அது ஆல்ரெடி உன்னோட ஃபேமிலியர் ஆயிடுச்சுன்னு சொல்லவோ இது எப்போ நம்ம ஹீரோ கேட்கறான். அது ஃபேமிலியராக ஆசைப்பட்டது நீ அதுக்கு ஒத்துக்கிட்டேன்னு சொல்லவோ நம்ம ஹீரோ ஸ்டேட்டஸை செக் பண்ணி பார்த்தா அந்த ஸ்லைமும் நம்ம ஹீரோ ஃபேமிலியர்னு காமிக்குது. இதுக்கு ஒரு நேம் கூட அப்படின்னு ஃபெல் சொல்லவோ சோயி அப்படின்னு நம்ம ஹீரோ அதுக்கு ஒரு பேர் வைக்கிறான். இப்போ எர்த் மேஜிக் யூஸ் பண்ணி ஸ்டோன் புல்லட்டை வச்சு நம்ம ஹீரோ பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். ஃபயர் கடுத்து இப்போ நம்ம ஹீரோ கிட்ட இருக்கிற ஒரே மேஜிக் எர்த் மேஜிக் மட்டும்தான். திரும்பவும் ஃபைட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் வேணுமான்னு கேட்கவோ அச்சோ போன தடவை நடந்ததே போதும், இந்த தடவை நான் பொறுமையாவே மேஜிக் கத்துக்கிட்டு தான் நம்ம ஹீரோ சொல்லவும் நீ கத்துக்கிட்ட மாதிரி தான் அப்படின்னு ஃபெல் சொல்லுது. நம்ம ஹீரோ கையில வச்சிருக்கிற பாட்டிலையும் சோயி புடுங்க போகவும் இதுல என்ன தண்ணி இருக்கு, நீ இதை சாப்பிடக்கூடாது, ஆனா நீ பெருசா வளர்ந்துட்ட மாதிரி தெரியுது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஜஸ்ட் 3 நாள்ல அது லெவல் 8க்கு வந்துடுச்சு. நம்ம ஹீரோவோட அதர் வேர்ல்டு சாப்பாடு சாப்பிட்றதுனாலதான், ஐ மீன் அதர் வேர்ல்டு குப்பையை சாப்பிட்றதுனாலதான் இது இவ்வளவு ஃபாஸ்டா வளர்றது போல நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இப்போ ஃபெல் வந்து சாப்பாடு வேணும்னு கேக்குது. என்ன சோயி உனக்கு வேணுமா அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம ஹீரோ அவங்க 2 பேருக்குமே சாப்பாடை செஞ்சு வைக்கிறான். சாஸ்ல நைட்டே இது நல்லா ஊற வச்சிருக்கேன், இந்த தடவை இது டேஸ்ட் சூப்பரா இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் ஃபெல் அதை கண்டுக்கிடாம சாப்பிட்டுட்டு இருக்கான். சோயி வெளியே இருக்கிற பாத்திரத்தை சாப்பிடாம உள்ள இருக்கிற சாப்பாடை மட்டும் சாப்பிடு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோவும் சாப்பிட்டு பாக்குறான். ஆர்க் பீட்டை தான் நம்ம ஹீரோ சமைச்சிருக்கான், அது ரொம்பவே சூப்பரா இருக்கு, கொஞ்சம் வேணும்னு ஃபெல் கேட்கவும் உனக்கு எவ்வளவு போட்டாலும் பத்தாத. ஆமா சோயி உனக்கு வேணுமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ஆர்க் பீட் எல்லாம் ஃபர்ஸ்ட் சாப்பிடறதுக்கு ஒரு மாதிரி இருந்தது, இப்போ அதை அப்படியே பழகிடுச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். எல்லாரும் நல்லா வயிறு ஃபுல்லா சாப்பிட்டு உட்காந்துருக்காங்க. நம்ம ஹீரோ சாப்பாடு சாப்பிட்றதுனால சோயி ரொம்பவே ஃபாஸ்டா வளர்ந்துட்டு போயிட்டு இருக்கு. அண்ட் சோயிக்கு நம்ம ஹீரோ பாத்திரத்தை சாப்பிடாம அதுல இருக்கிற அழுக்க மட்டும் சாப்பிட்றதுக்கு கத்து கொடுத்துருக்கான். ஸோ தண்ணி சோப்புன்னு இல்லாமையே பாத்திரங்கள் வேலை நம்ம ஹீரோக்கு மிச்சமாகுது. ரொம்ப தேங்க்ஸ் சோயி, இன்னொருத்தனை கம்பேர் பண்ணும்போது நீ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்க. சோயி நீ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் மீல சாப்பிட்டுருக்க, நம்ம அதை செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ டோராயாக்கி ஆர்டர் பண்றான். வழக்கம் போல ஃபெல் அதை ஜாலியா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கான். அன்னைக்கு சாப்பிட்ட ஸ்வீட்டை விட இது ரொம்பவே டேஸ்டா இருக்குதுப்பா அப்படின்னு ஃபெல் சொல்லவோ இதுக்கு பேரு டோராயாக்கி அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ எனக்கு இன்னும் கொஞ்சம் வேணும்னு ஃபெல் சொல்றான். ஆமா சோயி நீ ஃபர்ஸ்ட் டைமா ஸ்வீட் சாப்பிட்டுருக்க, எப்படி இருக்கு நம்ம ஹீரோ கேட்கவும் ரொம்ப பிடிச்சிருக்க அப்படிங்கிற மாதிரி அது பாடியை ஷேக் பண்ணி காமிக்குது. நம்ம ஹீரோ தூங்கிட்டு இருக்கான். அப்ப ஃபெல் வந்துட்டு வானத்தை பார்த்து எதையா பார்த்துட்டு இருக்கு. சோயி போயிட்டு நம்ம ஹீரோவை எழுப்பி விடுறான்.
உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். எந்த இன்ஃபெல் சொல்லவோ என்ன வயிறு எதுவும் சரியில்லையா நம்ம ஹீரோ கேட்கறான். எனக்குலாம் உடம்பு சரியில்லாம ஆகாது உனக்கு தெரியாதா? லாஸ்ட் நைட்டு காடஸ் நின்று ஒரு டிவைன் மெசேஜ் அனுப்புனாங்க அப்படின்னு சொல்லவோ உன்னை பிளஸ் பண்ண காடஸ் தானே நம்ம ஹீரோ கேட்கறான். ஆமா, யாராச்சும் காடஸ் உன்னை பிளஸ் பண்ணணும்னு நீ ஆசைப்பட்டது அவங்களுக்கு கேட்டிருக்கு. அவங்க உன்னை பிளஸ் பண்ண தயாரா இருக்காங்க. ஆனா ஒரு கண்டிஷன், வாரத்துல ஒரு நாள் அவங்களுக்கு ஆஃபரிங்கா அதர் வேர்ல்டு ஸ்வீட்ஸ் அனுப்பணுமா அப்படின்னு ஃபெல் சொல்லவோ எதுக்கு அதர் வேர்ல்டு ஸ்வீட்டை ஸ்பெசிஃபிக்கா கேட்கறாங்க. சரி, நான் எப்படி அவங்களை கும்பிடுறது நம்ம ஹீரோ கேட்கவும் ஒரு சாதாரண கல்ல மிரர் எதை வச்சு வேணாலும் நீ அவங்களை கும்பிடலாம். ஜஸ்ட் மனசார கும்பிட்டாலே போதும். வாரத்துல ஒரு நாள் அவங்களுக்கு ஆஃபரிங் கொடுக்க மட்டும் மறந்துடாத அப்படின்னு ஃபெல் சொல்லவும் காடஸியா ஸ்வீட் சாப்பிட அவ்வளவு ஆர்வமா இருக்காங்க. சரி, ஓகே, என்னோட ஆஃபரிங் பிரேயர் அவங்களுக்கு செலுத்துற அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நீ சிம்பிளா அந்த ராக்க கூட யூஸ் பண்ணி கும்பிடலாம். உன்னோட ஃபீலிங்ஸ் உண்மையா இருந்தா போதும். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். அவங்க ஸ்பெசிஃபிக்கா ஆன் பான், மெலன் பிரெட், கிரீம் பிரெட் இததான் கேட்டாங்கன்னு சொல்லவும் ஏதோ ஹோட்டல்ல ஆர்டர் பண்ற மாதிரிலாம் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு காடஸ் ஆஃப் வின் நின்று என்னோட இந்த ஆஃபரிங்கை ஏத்துக்கோங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் நம்ம ஹீரோக்கு பிளஸிங் கிடைக்குது. அதுவும் அங்க இருந்து மறைஞ்சு போயிருது. அட, இதுதான் காடஸ் பிளஸிங்கா அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். இது ஜஸ்ட் சின்ன பிளஸிங் தான், ஏ லெவலுக்கு நீ வந்துட முடியாது அப்படின்னு ஃபெல் சொல்றான். கனவு நிறைவேறிடுச்சு, இது ரொம்பவே சூப்பரா இருக்கு அப்படின்னு அந்த காடஸ் வந்துட்டு அந்த ஸ்வீட் எல்லாத்தையும் சாப்பிட்டு பார்த்து ரொம்பவே ஹாப்பி ஆகுறா. நம்ம ஹீரோ ஆஃபரிங் எல்லாத்தையுமே அவ சாப்பிட்டு முடிக்கிறா. அதுக்குள்ள எல்லாம் காலி ஆயிடுச்சு. அடுத்த வாரம் தான் அவன் அனுப்புவான். சரி, கொஞ்சம் ஜூஸ் குடிப்போன்னு அவ குடிச்சு பார்த்தா அதுவும் ரொம்ப டேஸ்டா இருக்கு. இப்பவே காலி பண்ணக்கூடாது, அடுத்த வாரம் வர வச்சிருக்கணும்னு அவ யோசிக்கிறா. ஆனா அவளால கண்ட்ரோல் பண்ண முடியல. ஐயோ, அந்த டோரா யாக்கிய கேட்டு மறந்துட்டனே அப்படின்னு அவ யோசிக்கிறா. காடஸ் பிளஸிங் வந்த அப்புறம் நம்ம ஹீரோவோட மேஜிக் கொஞ்சம் அதிகமாவே ஒர்க் ஆகுது. ஸோ நீ கூட லெவல் 13 வந்துட்ட, இப்படியே போனால் செம ஸ்ட்ராங்காக மாறிடுவா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு நம்ம 2 பேரும் சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணலான்னு சொல்கிறான். மேஜிக் அதிகமாக யூஸ் பண்ணதுல நம்ம ஹீரோ டயர்ட் ஆகிறான். ஸோ கொஞ்சம் எனர்ஜிக்காக நம்ம ஹீரோ சாக்லேட்ஸ் அண்ட் ட்ரிங்க்ஸை குடிக்கிறான். என்ன சோயி உனக்கு வேணுமா இந்தா அப்படின்னு சாக்லேட்டை நம்ம ஹீரோ அதுக்கு கொடுக்குறான். ஏதோ ஒரு விஷயம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபெல் காணாமல் போயிட்டான். இப்போ தான் ஃபெல் திரும்ப வரான். நான் போன நேரத்தில் என்ன மட்டும் விட்டுட்டு நீங்கள் ஏதோ சாப்பிட்ருக்கீங்கல்ல அப்படின்னு ஃபெல் கேட்கவும் வாசனையை வச்சே கண்டுபிடிச்சிட்டியா? நான் டயர்டாக இருந்தேன், அதான் அந்த ஸ்வீட்டு நம்ம ஹீரோ சொல்லவும் நானும் ஓடினதுல டயர்டாக இருக்குது, எனக்கும் சாக்லேட் வேணும் அப்படின்னு ஃபெல் கேட்கவும் உனக்கு உடம்பு சரியில்லாமையே போகாதுன்னு சொன்னால் எப்படி டயர்டான நம்ம ஹீரோ கேட்கவும் இதை விட பெட்டர் ரீசன் யோசிக்க முடியாதுப்பா, சாக்லேட்டை கொண்டு அப்படின்னு அது கேட்கவும் சரி நம்ம ஹீரோவா அதுக்கு நிறைய வாங்கி கொடுக்குறான். இப்போ காடஸ் நின்று டேரக்டா நம்ம ஹீரோ கிட்டே பேசுறா. இது என்ன டிவைன் மெசேஜா நம்ம ஹீரோ யோசிக்கிறான். சீக்கிரமா எனக்கு ப்ரே பண்ணி டோராயாக்கி ஆஃபரிங்கா கொடு ப்ளீஸ் பா, சீக்கிரம் கூட ஆயிட்டால வெயிட் பண்ண முடியலன்னு வா சொல்லவும் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை தானே ஆஃபரிங் கேட்டீங்கன்னு ஒரு வாரம் ஆகலையே நம்ம ஹீரோ கேட்கவும் கடவுளை எதிர்த்தலாம் நீ கேள்வி கேட்க கூடாது, ஒழுங்கா நான் சொன்னதை செய், இதுக்கு மேலே என்னால வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது அப்படின்னு வா சொல்றா. சரி நம்ம ஹீரோ சாக்லேட் டோராயாக்கின்னு எல்லாத்தையும் அனுப்பி வைக்கிறான். பரவாயில்லையே நீ ரொம்ப பக்தியோட இருக்கியே அப்படின்னு ஃபெல் சொல்லவும் பக்தியோட எல்லாம் ஒன்றும் இல்லை, அவங்க தான் என்ன யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோ சொல்றான். சரிப்பா நம்ம சீக்கிரமே சி இருக்கிற இடத்துக்கு போவோம். ஆமா உன் எர்த் மேஜிக் இம்ப்ரூவ் ஆச்சான்னு ஃபெல் கேட்கவும் அதோட பவர் அண்ட் ஸ்பீட் இப்போ கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஏன் கேட்கற நம்ம ஹீரோ கேட்கவும் ஒன்னும் இல்லைன்னு ஃபெல் சொல்றான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோ ஆஃபரிங் சாப்பிட்டு முடிஞ்சதுக்கு அப்புறமா அடுத்த வாரம் வரைக்கும் காடஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியல. அவங்க மட்டும் ஜாலியா ஸ்வீட் சாப்பிட்டு இருக்காங்க. என்னால வெயிட் பண்ண முடியல, எனக்கும் அது வேணும். நான் ஒரு காடஸ் சில்லறத்தனமா நடந்துக்கிட கூடாது, ஆனாலும் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நின்று காமெடியா காமிக்கிறாங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் வரப்போற எபிசோட்ஸ் எல்லாமே இன்னும் வேற லெவல்ல சூப்பராகவும் காமெடியாவும் போகும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல வெயிட் பண்ணலாம்.